அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. உங்கள் ருத்ரா பேசுகிறேன். இன்னைக்கு உங்கள்கிட்ட என்ன பகிர்ந்துக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதெல்லாமே நீங்கள் புதுசாக தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த மருத்துவத்துறையிலையோ இல்லை விவசாயத்துறையிலையோ ரொம்ப ஆழமாக இருக்கிறவங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில் தெரியும். மற்றவங்களுக்கு இந்த விவசாயத்துக்குள்ளே அந்த அளவுக்கு உள்ளே போகாதவங்களுக்கு மேக்ஸிமம் தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளை கவுனி அரிசி, நிறைய பேர் கருப்பு கவுனி சிவப்பு கவுனி தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. வெள்ளை கவுனி அரிசி, துளசி கவுனி அரிசின்ட்டு ஒன்று தனியாக இருக்குது. அது வெள்ளை நிறத்தில் இருக்கும். துளசி சம்பா வேற, துளசி கவுனி வேற. ஓகேங்களா? விஷமூரி சம்பா அரிசி இது முக்கியமாக எலும்பு சம்பந்தமான பிரச்சனைக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் வெளியேறதுக்காகவும் இது அதிகமாக பயன்படுத்துவாங்க. அந்த காலத்தில் மருத்துவர்களே இது அதிகமாக பயன்படுத்துவாங்க. உடலில் இருக்கிற கழிவுகளை உணவு மூலமாக வெளியேற்றுறதுக்காக. யானை திணைங்கிறது பார்த்தீங்கன்னா வரகு மாதிரி இருக்கும், ஆனால் திணையோடது ரொம்ப பெருசாக கொஞ்சம் தான் இருக்கும். ஓகேங்களா? அது யானை திணை. இது அதிகமாக இந்த நம்மளோட தமிழ்நாட்டில் இப்போ அதிகமாக கிடைக்கிறதுல, இப்போ ஆந்திர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இது விளைவிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இது நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரியமான ஒரு தானியம் தான். அடுத்து மான் செவிக்கள்ளி சம்பா அரிசி. இது சிவப்பு நிறத்தில், கரு சிவப்பு நிறத்தில் இருக்கும். ஓகேங்களா? குட வேலை அரிசிங்கிறது வேற, குட வாழை அரிசிங்கிறது வேற. ரெண்டுமே நம்ம ஒரு சிலர் கன்ஃபியூஸ் நினைக்கிறாங்க, இதுவும் அதுவும் ஒன்றுதான்ட்டு. ஓகேங்களா? இந்த மாதிரி 6 பொருட்கள் போட்டு தயார் பண்ண ஒரு சத்து மாவு இது. பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மருத்துவத்துறையில் மருத்துவர்கள், சித்த மருத்துவர்கள், ஆயுர்வேத மருத்துவம்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. 2 விதமான உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்காக அதிகமாக பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மூட்டு வலி, முதுகுவலி, கழுத்து வலி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முழங்கால் வலி, இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அது சம்மந்தமான பிரச்சனை. இல்லை எலும்பே உடஞ்சிருந்துச்சுனாலும் அது கைகூடி வர்றதுக்காக இது அதிகமாக பயன்படுத்துவாங்க இந்த அரிசியை. அதிகமாக உணவுக்காக எடுத்துக்கணும் அப்படின்ட்டு உணவில் எடுத்துக்க சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த காலத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் அப்படிங்கிறதுக்கு மிக சிறந்த ஒரு நல்ல ஒரு உணவின் மூலமாக ஒரு ஆரோக்கியம் கிடைக்கிறதுக்கு இந்த காம்பினேஷனில் நம்ம ஒரு சத்து மாவை தயார் பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இதை நான் விற்பனைக்காகத்தான் நான் சொல்கிறேன், ஆனால் இதை நான் தொடர்ந்து விற்பனை செய்கிறதாக இல்லை. ஓகேங்களா? இது 5 இதுவும் ஒரு காம்பினேஷனில் நம்ம போட்டு சத்து மாவை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இது எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கும் சர்க்கரை நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கும் இதை எடுத்துக்கலாம். இதை 2 கிலோ யாரெல்லாம் வாங்குறீங்களோ அவங்களுக்கு 1200 ரூபா ஃப்ரீ ஷிப்பிங். அது மட்டும் இல்லாமல் இதை எப்படி நீங்கள் தயார் பண்ணணும், என்னென்ன அளவுகள், இதுக்கு முன்னாடி நான் தொக்கு நான் சொல்லலையும் உங்களுக்கு அதனுடைய செய்முறைகள் இருக்கக்கூடிய ஒரு புத்தகமும் கொடுத்துருந்தேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு சத்து மாவு வாங்குறவங்களுக்கும் அதுக்கும் உண்டான புத்தகமும் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி தான் இது. நீங்கள் இதே மாதிரி ஒரு 6 விதமான சத்து மாவுகள் நீங்கள் எப்படி தயார் பண்ணலாம், அது என்ன உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்காக நீங்கள் எடுத்துக்கலாம், எப்படி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ரௌனி, குக்கீஸ் இந்த மாதிரி ஏதாவது செய்கிற மாதிரி இருக்குன்னா அது நீங்கள் எப்படி இந்த மாவை பயன்படுத்தி செய்யலாம், அதனுடைய முழுமையான செய்முறையும் அந்த புத்தகத்தில் இருக்கும். ஓகேங்களா? 2 கிலோ யாருக்கெல்லாம் வாங்குறீங்களோ அந்த புத்தகமும் இது கொரியரோட உங்களுக்கு சேர்த்து அனுப்பப்படும். இது ஒரு முறை மட்டும்தான், இதுக்கு மேலே நான் இதை விற்பனை செய்ய மாட்டேன். இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, மொத்தமாக ஒரு 10 பேர் 15 பேருன்னு மொத்தமாக ஒரு வகுப்புக்கு வரையில அவங்களுக்காக இதெல்லாம் செஞ்சு நம்ம காமிக்கும் பொழுது மீதி நம்ம அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணது போக, எனக்கும் அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணது போக மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிற மட்டும்தான் அடுத்து ஒரு சேலாக நான் கொண்டு வர்றது. இதை நான் பிஸ்னஸாக நான் கொண்டு போகல. உங்களில் யாரும் ஒருத்தர் இதை உங்களுக்கான ஒரு அடையாளமாக, ஒரு பிஸ்னஸாக, ஒரு தொழில் வாய்ப்பாக எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்களும் ஒரு ட்ரெயினராக மாறுங்க. இதே மாதிரி அனைவரும் தொடர்ந்து இணைந்து முடியும். நன்றி, வணக்கம்.